ஹவ் வாஸ் யுவர் டே? எஸ், இட்ஸ் அ பர்த்டே. இன்னைக்கு நம்மளோட பர்த்டே. இன்னைக்கு காலையில இருந்து பர்த்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்புல, டிஃப்ரெண்ட் மூடுல, டிஃப்ரெண்ட் ஜானர்ல, டிஃப்ரெண்டா போச்சுங்க. என்னப்பா தலையில துண்ட போட்டிருக்க? ஸ்டைல் நல்லா இருக்கு முதலாளி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியுறாங்க, எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா? அத சொல்றா. ஒரே ஃபன்னு தான். ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு செய்கைகள் வச்சு எங்க ஆளுங்க வேற லெவல் ஃபன் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 5-6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சமா பிரியாணி சாப்பிட்டு படுத்தேன். 11 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. என்னடா 11 மணிக்கு எழுப்பிட்டாங்க அப்படின்ட்டு போனா அங்க பண்ணிருந்தாங்க பாரு எங்க ஆளுங்க சம்பவம். அந்த ரிசார்ட்டே அலற மாதிரி சம்பவம் பண்ணிருக்கோம் நாங்கெல்லாம். உள்ள வந்தா ஒன்னை அடிப்போம். அடிப்பீங்களா? ஒரு நிமிஷமும் எனக்கு அப்படியே திகில் இருந்தது. எப்படி இருந்தது? திகில் இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமே என்ன பண்ணுவானுங்களோ, ஏது பண்ணுவானுங்களோ, எது பிரச்சனை வெடிக்குமோ, என்ன நடக்குமோ. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு பயம் பதட்டம் ராங் டைம் எனக்கு இல்லாம இருந்தது. இப்பதான் வந்திருக்கு. டேய் போதில வரமட்டு பூரா உளறீங்களடா. நீ ஈஸ்ட், நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வெஸ்ட்டா. ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாங்களே. ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ரூமோ, ஒரு கெஸ்ட் ஹவுஸோ, இல்ல ஒரு ரிசார்ட்டோ, நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தங்குறோம். தங்கின இடத்துல ஜென்ரலா என்ன ஆகும்? இப்போ ஒரு ரூம்ல போய் தங்குறோம். தங்குற இடத்துல எது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் உடைப்போம். கரெக்டா? ஏன்னா தெரியாம உடைக்கிறது தானே. இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒன்று உடைப்போம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இல்லை வாந்தி எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு இது இருக்காங்க, பசங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். கரெக்டா இல்லையா? அதாவது நீங்க வந்து சிந்திக்க கூட முடியாது, அந்த மாதிரி நாங்க உடைப்போம். எதை தெரியுமா உடைச்சானுங்க எங்க ஆளுங்க? காம்பவுண்ட் வால உடைச்சானுங்க ப்ரோ. அந்த ஹோட்டல் மேனேஜரே ஷாக் ஆயிட்டான் ப்ரோ. காம்பவுண்ட் வால உடைச்சானுங்க ப்ரோ. குட்டி காம்பவுண்ட் வால உடைச்சான் ப்ரோ. பத்தாதா மாப்பிள்ள, இப்ப நான் எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துனது உன் காதுல விழல. விழலையா மாமா? விழாது மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா உன் காதுல எப்படி காம்பவுண்ட் வால உடைக்கிறது? ப்ரோ ஆறு மணிக்கு வீட்டுக்கு போறேன், 6ல வீட்டுக்கு போறேன், எல்லாம் போயிடுவான்னு சொல்லிட்டு 2 ரூமை வெக்கேட் பண்ணி சிங்கிள் ரூமா மாத்தினேன் ப்ரோ. சரி, ஒரு ரூம்ல இருப்பானுங்க, 6 பேர் தான் இருப்பான் ஒரு ரூம்ல. சரியா? அவன்கிட்ட சொல்லியிருந்தான் 6 பேருக்கு மேல தங்க கூடாதுன்னு சொல்லி தான் 4 பேர் தங்கலாம், 2 பேர் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்படின்னா ஒரு ரூம் மட்டும் வச்சுக்கோங்க, மீதி 2 ரூமை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு நைட்டு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன் வீட்டுக்கு. நான் போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். காலையில வருது போன், இந்த மாதிரி அந்த ஹோட்டல்ல இருந்து. நான் என்னடா ஏதோ எஞ்சி ஓடி போய் அங்க போய் பாக்குறேன். பார்த்தா 12 பேர் ஒரே ரூம்குள்ள இருக்கானுங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் என்ன கூப்பிட்டு கேக்குறான், என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க? என்ன சார் இருங்க சார் இருங்க, இப்பெல்லாம் 6 மணிக்கு ஊருக்கு போக வேண்டியவன் சார். அவன் போலன்றது எனக்கே ஃபர்ஸ்ட் ஷாக்கு. ஃபர்ஸ்ட் நானே ஷாக்ல இருக்கேன் சார். அப்புறம் நீங்க என்ன கூப்பிட்டு என்ன சார் என்ன ஒண்ணும் இல்ல இருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாப்போம்ட்டு நான் போய் விசாரிக்கிறேன். என்னடா அப்படின்னா, இல்லன்னு நாங்க போலனே அப்படின்ட்டானுங்க. போலன்னா இலவு பிடிச்ச உடனே பக்கத்துல ஒரு ரூம் போடுங்கடா, இன்னொரு ரூம் தான் போடணும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான்டா அப்படின்னா, 1 2 3 4 5 6 7 12 பேரு
சிங்கிள் ரூம்ல இருந்து 12 பேர் வரல. எப்படா 12 பேர் இதுக்குள்ள இருந்தீங்கன்னா ஏன்றா ஆளுக்கு நாளா அப்புறம் நிக்கிறீங்க? நிக்க முடியாம தள்ளாடிட்டு இருக்கேன். தெரிஞ்ச பையன் சொல்லி விட்டேன்ல, நல்லா இருப்பீங்கடா. இதுல 6 பேர் இருந்தானுங்க ரூம்குள்ள. அவனுங்க வெளியிலேயே வரல. செத்து போயிட்டாங்கன்னா உயிரோட இருக்கானுங்களா கூட தெரியாது. சத்தம் கூட கேட்காம உள்ளே கடந்திருக்காங்க. இவனுங்க மட்டும் தான் எஞ்சி வெளில வந்தானுங்க. இல்ல வேற நைட்டு பூரா மோட்டர் ஓட விட்டுருக்கானுங்க. தண்ணி லாரி இருந்தா அவனுக்கு வாயில வச்சு காத்து அடிச்சுக்கலாம். காத்து பம்பு பிடிச்சு 4 காரு. என்ன இளவி அது F1 ரேஸ் கார் சவுண்ட் எல்லாம் வருது. நேஷனல் பெர்மிட் லாரி பிரேக் அடிச்சு இந்த வண்டி நிறுத்துறப்போ ஒரு சவுண்ட் வரும்ல, இவரு ரொம்ப கொடுக்காதையா, பாம்பு உள்ள வந்துட போகுது. இதெல்லாம் இளவியும் முடிச்சுட்டு நான் வேற 3 பேர் வச்சிருந்தேங்க. என் கூட தான் பிரி, ஸ்டெஃபனு, கோலாரி என் கூட தான் இருந்தாங்க. இந்த நம்ம வீட்டுல தங்கினாங்க நேற்று. சரி நீ இதுங்களை கூட்டிக்கிட்டு அங்க போயிருந்தேன். என்னடா டிஃபனா என்ன ஏதுன்னு பாக்கலாம் போனா, ஐயோ சரி சார் நீங்க பக்கத்து ரூமை கிளீன் பண்ணி கொடுங்க, நான் பக்கத்து ரூமுக்கு பாதி பேரை மாத்துறேன்னு. அந்த ஆளு பக்கத்து ரூமை கிளீன் பண்றதுக்குள்ள காம்பவுண்டர் வச்சுட்டானுங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும். நாங்க ரூமை வெக்கேட் பண்ணி அவங்க கிட்ட சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். ஒரு ரூம், அந்த ரூமே தரேன் சார்னு அவன் எங்களுக்காக கிளீன் பண்ண வந்தான். அந்த ரூம்குள்ள போனு, ட்ரெஸ்ஸு, துண்டு, ஜட்டின்னு எதையுமே எடுக்காம ரூமை வந்து சாவியை கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இந்த ரூம்ல வந்து படுத்துட்டானுங்க. நாங்க மட்டும் அப்படியே கிளம்பி இருந்தோம்னு வச்சுக்கோ, போன் வரைக்கும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அந்த ஹோட்டல்காரன் நல்லவளா இருக்கும், போன்லாம் திருப்பி கொடுத்தான். என்ன சார் போன்லாம் இருக்கு அப்படின்னு. மறக்கவே மாட்டேன் இவனுங்களே. எப்பா அத தொட்டிங்க கைய வெட்டி முடிய ராஸ்கல். என்னாச்சு? தெர உடைச்சீங்க? ஒண்ணு இல்ல யாராச்சு. அதேதான். நீங்க போங்க. நான் பின்னால வந்து கைய கொடுத்துறேன். நீங்க போங்கயா. நீங்க போங்க. டேய் நடங்கடா. நடங்கடா. டேய் ஒண்ணு தட்டா. இந்த பீலிங்கா கேக்குறேன். இதெல்லாம் யாராலையுமே முடியாது, எங்கேயுமே நடக்காது. காம்பவுண்ட் வால் உடைக்கிறதுக்கெல்லாம் யாராலையுமே இதெல்லாம் பண்ண முடியாது. இவனுங்களால மட்டும்தான் முடியும். எங்கால் மட்டுமே முடிந்த செயல் இது. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கியா? ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கணும், ஹோட்டல் எடுத்து தங்கணும், காம்பவுண்ட் வால உடைச்சோன்னு மேனேஜருக்கே சாக்கு. உடைச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க காசு கேட்டுருவானோ, நம்ம என்ன சொல்ல போறோம், ஏதாவது இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கின் கேட்பானோ, அந்த மேனேஜர் என்ன பேசணுமோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ கூட இவனுங்க யாருமே ஃபீல் பண்ணல, சிரிக்கிறானுங்க. அதுல சிரிப்புலே ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ, காம்பவுண்ட் வாலே உடைச்சிருச்சுன்னா நம்ம தூங்க போ தலையில செவுறு விழுந்துருமான்னு கேக்குறான் ஒருத்தன். ஐயோ நிறைய பண்ணு. ஏன் கேக்குறீங்க? இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டானு. இவனுங்களை மேய்க்கிறதுக்குள்ளயுமே நைட் ஆகி போச்சு. நான் வந்து அதோட என்ன பண்ணிட்டேன், மத்தியானத்துக்கு மேல வந்து தூங்கிட்டேன். அதோட சாயங்காலம் தான் எந்திச்சு போனேன். வாடா சுஜன், தேங்க்யூ ஃபார் த 40 rupees சூப்பர் சாட். ஆனா நாளைக்கு மார்னிங் பில்டிங்கே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ காலைல இவனுங்களை ட்ரெயின் ஏற்றி விடுறேன், அதோட போன் சுவிட்ச் ஆஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.